ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சாட்டர்டே காலையிலே வ்ளாக் எடுத்துகிட்டேன். நேற்று வ்ளாக் எடுக்கல, இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். நேற்றுக்கான சின்ன சின்ன கிளிப்ஸ் இதோட ஆட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு டே வரப்போகுது. அதுக்கான ஷாப்பிங் தான். அது எந்த டே எதுக்காக ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். சரி, வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, நான் ஃபேஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் பேசலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷார்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துருப்பேன். என்னென்னு பார்த்தீங்க, வேறு எதுவும் இல்லை. என்னுடைய பர்த்டே வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கு. என்றைக்குன்னு மட்டும் நான் அன்றைக்கி சொல்கிறேன். பர்த்டே அன்றைக்கி. அதுக்கு தான் 2 டேஸ் முன்னாடி இவர் நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். அப்போ திடீர்னு ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டால் போதும். இப்போ நான் ஃபீட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், இது புதுசு, 1 டைம் தான் போட்டேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, குழந்த பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீடிங் குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டாப் வாங்கினேன். அது அப்போ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இவர் வளர்ந்துட்டார். நம்ம வீட்டிலே தான் இருக்கும்ல, அதனால் நைட்டு யூஸ் பண்ணுறோம். அதை மேனேஜ் பண்ணிட்டேன். இது லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏன் போடாத ரீசன் பார்த்தீங்கன்னா, முடி மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இது போட்டால் நல்லாயிருக்கும். சரி, மொட்டைலாம் அடிச்சிட்டுமே நல்லா இருக்கா சொல்லிட்டு இந்த மாதிரி லாங் டாப்லாம் அதாவது நான் சொல்கிறேன், ஃப்ராக் டைப்பில் இருக்கிறதுலாம் நான் போடாமே வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு முடி இருக்குது, நம்ம வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்போ தலை ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. சரி, வீடியோவில் அப்படியே காட்ட முடியாது சொல்லிட்டு லைட்டாக கோம் பண்ணியிருக்கேன். கோம் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ முடிச்சோடனே இந்த ஹேர் நல்லா வெயிலில் காய வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு கோல்டு இரும்பல் இருக்குது. ஸோ அதனால் சூடாக கோல்டுக்கு டேப்லெட் போட்டேன் நேற்று. கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இரும்பல் வந்ததுனால என்னால் தூக்கமே நைட்டு 2:50க்குலேருந்து முழிச்சிட்டே இருந்தேன். 4:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் வரல. அப்புறம் 5:30 மணி மேலே தூக்கம் வருது. பட் நம்ம எழுந்துக்கணும், குழந்தைங்க டிஃபன் கட்டணும். இன்னையோட எக்ஸாம் முடியுது அவங்களுக்கு. ஜாலியாக போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே கோல்டு. ஏன்னா ஊருக்கு போயிட்டு என்னடா அது இன்னும் கோல்டு ஆகலேன்னு நினச்சோம். ஒருத்தருக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு வந்தவுடனே எல்லாருமே கண்டினியூஸாக வந்துச்சு. பட் கோல்டு வரைக்கும் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தம்பிக்கும் நல்லா சுட தலை குளிச்சு தூங்க வச்சுட்டு இருக்கேன் இப்போது. அப்புறம் தான் நான் குளிச்சுட்டு வந்தேன் இப்போது. பொட்டேட்டோ ரைஸ் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கான லஞ்ச் அதுதான் அவங்களுக்கு. காலையில் நியூட்ரிஷன் மில்க் குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் த்ரோ பெயின் இருக்குது. அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 2025 வரப்போகுது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் நெக்ஸ்ட் இயர் சூப்பராக போகணும். ஓகேங்களா? நானும் நிறைய பிளான் பண்ணுறேன். அது எல்லாருக்குமே பிரச்சனைன்றது இருக்கும். பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரியணும். தெரியாமல் நம்ம பிரச்சனைக்குள்ளே மாட்டினே இருந்தால் அது வளர்ந்துட்டே தான் போகும். ஷார்ட்டாக முடியாது. அதனால் நான் ப்ரீ பிளானிங்காக பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு, நம்மளுக்கு எது பிரச்சனை நான் லிஸ்ட் அவுட் எடுத்து அதை எது ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட் வச்சுருக்கேன். அது பிரகாரம் தான் 2025 நம்மளுக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைரி பென் எப்போவுமே வச்சுக்கோங்க. இன்றைக்கான டே உங்களுக்கு எப்படி போச்சு, என்ன பிளான் பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த்து, வெயிட் லாஸு, அப்புறமா ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்போ வேலைக்கு போகிறாங்க. எங்கள் வீட்டில் இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு. பட் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு அவருக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் நம்மளால் முடிஞ்சது என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? எனக்கும் ஒர்க் பண்ணணும் ஆசை தான். போயிட்டு தான் இருந்தேன் 2 மந்த்து முன்னாடி, உங்களுக்கே தெரியும். ஆனால் குழந்தை ரொம்ப லீன் ஆகிட்டாரு, உடம்பு சரியாயிட்டார். குழந்தைங்க முக்கியம் பார்த்துக்கோங்கன்றாங்க. பட் நான் இண்டிபெண்ட்டாக எப்போ இருக்க போகிறேன்னு தெரியல. அதாவது எல்லாமே பண்ணுறேன். பட் ஒர்க்குன்றது நம்ம பண்ணி ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான். இவர் எதுவும் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், லேடிஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கும் சரி, கேர்ள் பேபி வச்சவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு படிக்க வச்சுட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இண்டிபெண்ட்டாக அவங்க ஏர்ன் பண்ண கற்றுக்கின பிறகு மேரேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ஹேண்டில் நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்தே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 64.400 நினைக்கிறேன். ஆமாம், நேற்று 800 400 கிராம் ரெடியூஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம், என்னுடைய பாடிக்குள்ளே 2 kg 1 kg ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிட்ட வந்துடுச்சு.
அதனால தான் சொல்கிறேன். நியூ இயர்க்குள்ளே எத்தனை கேஜ் கம்மியாகும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மந்த்தாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் 67 என்னமோ இருந்தேன். இப்போ 64 கிட்ட வந்துருக்கேன். அதே ஒரு ஹாப்பி தான் எனக்கு. எக்ஸசைஸ் தான் இன்னும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 டே பண்ணுவேன், 2 டேஸ் வந்து ரெஸ்ட் அப்படியே விட்டுருவேன், 1 டே பண்ணுறேன், 2 டேஸ் ரெஸ்ட், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து குழந்தை வச்சு எதனா ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்படி தான் என்னுடைய ஹெல்த்து போயிட்டுருக்கு. ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி மோசமாக போயிட்டுருக்கு. அதை ஒன்றே ரெக்கவரில் மைண்ட் செட்டு தான். மைண்ட் தாட் வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இது பண்ண முடியும்னு நினச்சோன்னா, எந்த உங்களுக்கு சிக்கானிங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். நம்ம வந்து 2025லேருந்து நம்ம வந்து நான் பர்சனலாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனாவசியமான செலவு வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் சுச்சுவேஷன் வந்து நம்மள என்னென்னா நானும் பண்ண மாட்டேன். நான் சின்ன ₹1 இருந்தால் கூட அது சேவ் பண்ணணும் தான் பார்ப்பேன் தவிர அனாவசியமாக பண்ண மாட்டேன். பட் வந்து வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து அது எடுக்கணுமா ஒரு முறை யோசித்து கம்பல்சரி இருந்தால் மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ நியூ இயர் பொங்கல், கிறிஸ்மஸ் இதெல்லாம் வருது. இதில் வந்து எது இம்பார்ட்டன்ட் இருக்கிற ட்ரெஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க இல்லைன்னா நம்ம எடுத்து தருவோம். அது ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக குழந்தைங்களுக்கு எடுத்து தருவோம். இருந்தாலுமே நான் வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் சின்னதாக நம்ம கமிட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் மணி வந்து அப்படின்ட்டு சேவ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி வந்து உண்டியல்ஸ் எல்லோரும் குழந்தைங்கலேருந்து நான் ஹேபிட் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் ஒரு எலிஃபெண்ட்டு உண்டியல் வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நான் அவ்வளோ போடுறதில்ல. அவங்க வந்து எப்படின்னா போடுவாங்க, அவங்க தாத்தா பாட்டி கொடுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்க சொல்லலாம். அவங்க சேவ் பண்ண யாருன்னா அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறோம், அவங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம வேணாம் சொல்ல முடியாது. தாத்தா பாட்டி கொடுக்குறேன், நீ ஏன் வேணாம் சொல்லி கேட்பாங்க. அது வந்து ஏன் உரிமை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனால வந்து நான் மற்றவங்ககிட்ட வந்து யார் கொடுத்தாலும் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தாத்தா பாட்டி தவிர அவங்க கொடுக்குறது வந்து அவங்களுக்கு நான் அப்போவே சொல்லி கொடுத்துருக்கேன். மணி வந்து நீங்கள் உங்கள் மணி வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். இப்போ நான் போன வருஷம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு வீடியோவில் நான் வந்து அவ்வளோ எடுக்காமல் இருந்தேன். அதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் நான் ஷார்ட் வீடியோவும் விலாகா தெரியல போட்டிருப்பேன். ₹5 காயின் மட்டும் சேவ் பண்ணால் தூக்கவே முடியாது. அதுவே எனக்கு வந்து 2800 என்னமோ இருந்துச்சு. சின்ன உண்டியல் தான், அவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அதுவே வந்து அவ்வளோ காயின்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னை பார்த்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. மம்மி டெய்லியும் ₹5 அவங்க டேடி சேஞ்ச் மாற்றினாங்கன்னா அதனால் ₹5 இருக்குது உண்டியலில் போடணும் அப்படின்ட்டு. அது ஒன்லி அதில் பார்த்தீங்கன்னா ₹5 மட்டும் தான் சேவ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ண சொல்லிக் கொடுங்க. ஒரு ₹50, 100, 200, 500, 2000 அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணுங்கள். தனித்தனியாக சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அது முடிக்கணுன்னு தான் பார்ப்பீங்க. சீக்கிரம் உண்டியல் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து கண்டினியூவாக மந்த்தெல்லாம் போடலை. ஆனால் குழந்தைங்க ஏதோ போட்டுட்ருக்காங்க. நியூ இயருக்கு வந்து அது வந்து உடச்சி அவங்களுக்கு என்ன பண்ணலான்ட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து அது ஒரு ஹேபிட்டாக நான் வச்சுட்ருக்கேன். நியூ இயர் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளேயே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இந்த 2 டேஸில் வந்து புது உண்டியல் வாங்கி வச்சுருவேன். நியூ இயர்லேருந்து அந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி இப்படி தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. நான் வெளியே போகிறேன். போயிட்டு நல்லா ஏர் வந்து காய வச்சுட்டு அவ்வளோதான். லன்ச் வந்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பாயில் பண்ணணும். எனக்கு வெயிட் லாஸ்க்கு குழந்தைக்கும் ஒரு முட்டை அப்படியே. பாப்பாவுக்கு வந்து நைட்டில் தான் கொடுக்க முடியுது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அலோடு கிடையாது ஸ்கூலில். நான்வெஜ் நாட் அலோடு, எக்கு நாட் அலோடு, இதெல்லாம் எதுவுமே அலோடு இல்லைனால கொடுக்க முடியல குழந்தைக்கு. அது ஒரு வருத்தம் தான். பாயில் பண்ணி வீட்டில் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் எங்கள் ஆண்டி, அதாவது எங்கள் அத்தை வந்து என்ன சத்து மாவு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எதுனா பண்ணணும். உருண்டை வந்து சாப்பிட மாட்டாங்க. கொழுக்கட்டை செய்யலான்ட்டு இருக்கிறேன் நாளைக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பால்வாடியில் கொடுக்குறது, குழந்தைக்கு கொடுக்குறது வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. கேட்டுகிட்டே இருக்காங்க. நாளையிலேருந்து லீவ் அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் மெனு கார்டுமே நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு நோட் எடுத்துக்கிட்டாங்க.
சண்டேலேருந்து 10 டேஸ் லீவ்னா 10 டேஸ் ஆன மெனு வந்து எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் குழந்தைங்க செஞ்சு கொடுக்க போகிறேன். ஹெல்த்தியாக தான் எழுதியிருக்காங்க. நான் சொல்லுவேன் அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அது வேணாமா சொன்னால் எடுத்துப்பாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்தா போதும். நம்ம அதட்டினோம்னா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, அதுதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம இது தப்புடா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஷாப்பிங்கு கூட வந்திருக்கேன்ட்டு. திடீர்னு பார்த்தா அவர் வந்து துணி கடைக்கு கூட்டின்னு வந்தாங்க ட்ரெஸ் எடுக்காக. நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ் போட்டாவே போதும். சாரீ தான் எப்போவுமே சொல்லுவேன். நான் எந்த பர்த்டேக்குமே சாரீ வந்து நான் போட்டதே கிடையாது. அதனால் சுடி எடுத்துக்கொண்டாங்க. அவ்வளோ நான் சொல்லியுமே அவர் கேட்கல. கடைசியாக அவர் வந்து பீகாக் கலரு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து பிடிச்சிருக்கு, நீ போட்டுக்கோன்னாங்க. தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருந்தேன் அன்றைக்கி, அதனால தான் தலை அப்படி இருக்குது. கடைசியாக அந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்கியாச்சு. இப்போ கிளம்புறோம். கிளம்பி வீட்டுக்கு போகலாம். குழந்த தூங்கிட்டு இருந்தான். அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வாங்கிட்டு வெளியே வந்துட்டு தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். இங்கே பக்கத்தில் கடைக்கு போகலான் தான் இருந்தோம், ஒரு ஷாப்பிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டோம். இது அம்மா காமிச்சிட்டு இருந்தேன், நல்லாயிருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.